அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்தி மகிஷ பிராணாபகே ஹரோத்ய கேல நிர்மித தூமுரலோச்சரவதேகே சண்ட முண்டார்த்தனி நிஷேஷிக்கிருத ரத்த பீஜதம்சே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கர துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி தீபாங்கம் அக்னிகேஷம் கரண்டம் டமர்கதராபாசம் கட்ககத்தம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாதம் ஸ்ரீதளம் மாறி ரூபம். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி 11:45, பின் சப்தமி திதி, உத்தர நட்சத்திரம் மாலை 6:12 வரை, பின்னாடி அஸ்த நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம். ராவுகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 முதல் 12, யமகண்ட 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் தனுசில் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி சனி ராகு கும்பத்தில் இருக்குது, குரு பகவான் மிதுனத்தில் இருக்குது, கேது சிம்மத்தில் இருக்குது, சந்திரன் கன்னிக்கு வந்துட்டார். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்களாக எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ராசி பலன் 3ல் இருக்கார் குரு. 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் இன்னும் ஒரு 18 மாத நேரம் சரி இருக்காது. கவனமாக நடந்து உங்களுக்கு குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் சனி ராகு நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்க நல்ல பலனை தருவாங்க, அதனால் நன்மையை தரும். சனி இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அன்பான ரிஷபராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். இந்த ரிஷபராசி என்பதுக்கு குரு பகவான் 2ல் இருக்கார். குரு 2ல் இருக்கிறது, சனி ராகு 10ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு, 3மே நல்ல அமைப்பு. அதனால் ரிஷபராசி என்பதுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி என்னென்ன நல்லதுமோ அது பூரா நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய காலம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் இடம் மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், இங்கே வரலாம், கடல் தாண்டி போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பது கவனம் தேவை. கடக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ல் குரு இருப்பது ரொம்ப கவனம் தேவை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விரயங்களை உண்டு பண்ணிடும், தேவையில்லாமல் செலவு ஏற்படும். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல விரயமாக செல்வது நல்லது. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறது நல்லது. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. குழப்பம் இல்லாமல் காரியங்களை செய்யுங்க. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ல் இருக்கார். 10ல் குரு இருப்பது நல்லது இல்லை. கெட்ட பெயரெல்லாம் ஏற்படும், பதவி பறிபோகும் பாரு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரத்தை ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பது ஜாக்கிரதை. அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான துளாராசி என்பது உங்கள் வயதுக்கு தக்கபடி அவங்கவுங்களுக்கு வயது தக்கபடி நல்ல காரியங்களாக நடக்கும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் புதுசாக எதையும் செய்யாதீங்க. சித்திரை வரையும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். வையாசி பிறந்தோன்னு செய்யலாம். முதலீடு செய்வது, வெளிநாட்டுக்கு பணம் கட்டுவது, தொழில் துவங்குவது, வீடு ஆரம்பிப்பது, இதெல்லாம் செய்ய வேண்டாம். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். திருமணம் நடைபெறும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பதில் நல்லது நடக்கும், நல்ல காரியம் நடைபெறும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. அது இந்த மாசி மாதம் 22ஆம் தேதியோட 7ரை சனி முடிஞ்சு போடுது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஜென்மச்சனி முடிய போகுது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்கார். அது வையாசியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம். தற்பயம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதற்கெல்லாம் ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது.
சனிக்கிழமை விரதமாக இருங்கோ. சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ, காக்காயி சாதம் வைங்கோ, கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, கிரகங்களுடைய அசைவுகள் இல்லாமல் நாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நவகிரகங்களுடைய ஆற்றல் தான் நம்மளை ஆட்டி படித்து கொண்டு இருக்கிறார். உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். இப்போ வெள்ளம் வர்றது, சூறாவளி காற்று வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகங்கள் தான். அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் இப்படி புயல் வர்றது, சுனாமி வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான். அதனுடைய சுழற்சி இல்லாமல் எதுவுமே நடக்கலை. அதனால் நம்ம அந்த கிரகங்களை நம்ம ரொம்ப பக்தியோடு நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லது. நமக்கு அன்பான நேயர்களை, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது என்னுடைய ரொம்ப அன்பான வேண்டுகோள். நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம அந்த இறை வழிபாடையும் நம்ம முறையாக செய்யணும். முறையில்லாமல் எதையுமே நம்ம செய்யக்கூடாது. முறையில்லாமல் செஞ்சோம்னா பலன்களாக நமக்கு கிடைக்காது. அதனால் நமக்கு நிறைய சைவ சமய குறைவர்கள் நிறைய நமக்கு பதிகங்கள்லாம் தந்திருக்காங்க. திருவள்ளுவர் அருமையான நமக்கு பதிகங்கள்லாம் தந்திருக்காங்க. மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்காக நமக்கு குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறள் சொல்லிக் கொடுங்க, பதிகம் சொல்லிக் கொடுங்க. ஆரம்பத்திலேயே அவங்கள ரொம்ப ஒரு கட்டுப்பாடோடு வழங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அவங்க நோக்கத்துக்கு விட்டுறாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சின்ன குழந்தைகள் இளங்கண்டு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த குழந்தைகள் இருக்கணும். அதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அவளை செய்யுங்க. நல்ல குழந்தைகளாக வளரணும்னா அதுக்கு பதியம் இருக்குது. அதையெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. இப்படிலாம் பாருனீங்கன்னா நமக்கு நல்ல குழந்தைகளாக ஏற்படும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நமக்கு நன்றாக இருக்கும். அன்பான நேயர்களே, நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம்தான் நமக்கு பூராத்தையுமே நமக்கு தந்துடுது. நம்ம தலையிலிருந்து பாதம் வரை அந்த 12 ராசி, அந்த 12 ராசிக்குரிய கிரகங்கள் நம்மளை ஆளுகின்றார்கள். அதான் அது காரணமே தவிர அதெல்லாமே மீறி ஒன்று செய்யாது. இப்போ முழங்கால் வலி, மூட்டு வலி அதிகமாக இருக்குன்னா புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதன் பலமாக இல்லை, நீசம் அடைஞ்சால் கேஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கும். செவ்வாய் நீசம் அடைஞ்சால் பிளட்டுனால தொந்தரவு இருக்கும். செவ்வாய் 6ல் இருந்தாலும் பிளட்டுனால தொந்தரவு வரும். இப்படி எல்லாம் இருக்குது. சந்திரன் நீசம் அடைஞ்சோ 6, 8, 12 ஹார்ட்டில் பிரச்சனை வரும். நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு நீசம் அடைஞ்சிட்டான்னா உயிரணுக்கள் குறைஞ்சி போயிடும். சிறுநீர் பிரச்சனை வரும். 6ல் சுக்கிரன் இருந்தான்னா கண்டிப்பாக சிறுநீர் பிரச்சனை வரும். அப்படியெல்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி நம்மளோட உடம்புல என்னென்ன பண்ணுது, அதுக்கு எந்த கிரகங்களால் அந்த தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அந்த கிரகங்களுடைய பரிகாரங்களை நம்ம இறைவனை நம்ம பணி செய்து பிரார்த்தனை செய்து வந்தோமையானால் அதிலிருந்து நம்ம வெளியில் வரலாம். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப சிறந்தது. வேறு எந்த வழியும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்ந்துடலாம். அதுக்கெல்லாம் நிறைய அந்த பதியங்கள்லாம் இருக்குது. அந்த பதியங்களை பாராயணம் பண்ணி எல்லோரும் நலமுடன் வாழணும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். அதனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அந்த குழந்தைகள் நல்லபடியாக வாழணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகளாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா துர்கா பரமேஸ்வரியும் பராசக்தி முத்துமாரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.